என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மனிதரோட பிறந்த நாள். புரட்சி தலைவர் பாரத ரத்னா பொன்மனச் செம்மல் இருதயம் நின்று இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழர்களின் நெஞ்சில் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த ஒப்பற்ற தலைவரின் பிறந்த நாளில் வணங்கி மகிழ்வோம். சில விஷயங்கள், தலைவரை பத்தின பழைய விஷயங்களை ஒரு சில நிமிடம் அசை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தலைவர்கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, தலைவர் முதலமைச்சராகி சட்டசபைக்கு போறாரு. இந்த கருணாநிதி இருக்கார, பெரிய சொல்லின் செல்வர், கிழிச்சிருவாரு அப்படின்னு நினைப்பு. முதலமைச்சர் சீட்ல புரட்சி தலைவர் வந்து உக்காந்த உடனே எவ்வளவு கால் புணர்ச்சி பார்த்துங்க. புரட்சி தலைவரை குறைச்சி மதிப்பிட்டு கட்சியை விட்டு நீக்கிட்ட செல்லா காசாகி போயிட்டாரு கருணாநிதி. அதோட புரட்சி தலைவர் சாகுற வரைக்கும் அந்த முதல்வர் நாற்காலியை நக்கி கூட பார்க்க முடியல கருணாநிதியோட. அந்த வைத்தறிச்சல் நாளே முதலமைச்சர் பதவி என்பது நாங்கள் தின்று போட்ட எச்சில் இலை, இப்படி ஒரு கேவலமான விமர்சனத்தை சட்டசபையில வைக்கிறார். அழகா புரட்சி தலைவர் சொன்னார், ஆமா நீ எவ்வளவு நக்கி தின்னு பாக்குறதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியே சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஒரு பதில். கருணாநிதியால வாய் திறக்கவே முடியல. வரலாறுல இந்த நிகழ்வு அப்படிங்கிறத மறக்கவே முடியாது. அதே மாதிரி தலைவர் திமுகவில் இருந்தப்ப 1967 தேர்தல், திமுக அப்பதான் ஆட்சிக்கு வருது. அண்ணாவே அந்த தேர்தல்ல நிக்கல. இதுல அந்த தேர்தல்ல ராமநாதபுரத்துல தங்கப்பன் அப்படின்னு ஒருத்தருக்கு அண்ணா திமுகவில் சீட்டு கொடுக்குறாரு. அந்த தங்கப்பன் வந்து ஓடி போய் அண்ணா காலில் விழுறாரு, எனக்கு சீட்டு வேண்டாம் அண்ணா, என்னாலலாம் நின்று ஜெயிக்க முடியாது அண்ணா அப்படின்னு. ஏண்டா, என்னை எதிர்த்து காங்கிரஸ்ல நிக்கிறவரு விஜய ராஜேஸ்வர சேதுபதி, ராமநாதபுரம் மன்னரு, நான் அவர்கிட்ட குதிரை வண்டி ஓட்டுறேங்க, மன்னரை எடுத்து ஒரு குதிரை ஓட்டி நான் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அண்ணா சொன்னார், நீ குதிரை ஓட்டின்னு இலக்காரமா நினைக்காதரா, உன்ன மாதிரி குப்பனும் சுப்பனும் கோட்டைக்கு வரணும்னாண்டா நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு. அந்த கட்சியை தான் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் நக்கி தின்னுகிட்டு இருக்கு, சுரண்டி தின்னுகிட்டு இருக்கு. அப்ப அண்ணா சொன்னாரு, நீ குதிரை ஓட்டி மட்டும் இல்லடா, என் தம்பி எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தோட தலைவர், என் தம்பி வந்து உனக்கு பிரச்சாரம் பண்ணுவான், நீ ஜெயிப்படா போடான்னு. எம்ஜிஆரும் கூப்பிட்டு நீ போ, நான் வரேன் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா சில நாட்கள்லயே எம்ஆர் ராதாவால எம்ஜிஆர் சுடப்பட்டாரு. மருத்துவமனைக்கு போய் தங்கப்பன் கதறி துடிக்கிறாப்ல. எம்ஜிஆர் சைகையில கூப்பிட்டு பக்கத்துல வர வச்சு உதவியாளர்கிட்ட சொல்றாரு, ஒரு கேமரா எடுத்தார சொல்லி எழுதி காட்டுறாப்ல. ஐயா, நான் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வரலங்கய்யா, உங்களை பார்க்கதாயா வந்தேன்னு தங்கப்பன் கடந்து துடிக்கிறான். எம்ஜிஆர் சைகையிலேயே சொல்றாரு, நானும் ஜெயிப்பேன் நீயும் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பனை கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ எடுக்க சொல்லி அதுல எழுதி ஒரு சைன் ஒண்ணு போட்டு கொடுக்குறாப்ல. என் அன்பு தம்பி தங்கப்பனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். அன்னைக்கு ஒரு மன்னரை அவரோட குதிரை ஓட்டி ஜெயிச்சான் அப்படிங்கிறது தான் வரலாறு. இதுதான் எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மந்திரத்தோட பவர். அப்படிப்பட்ட மனிதரோட பிறந்த நாள்ல அவரை வணங்கிட்டு நீங்க நாம விஷயத்துக்குள்ள போயிடும். ஏன் திமுக ஊரை போட்டு அடிக்கிறோம் தெரியுங்களா? ஃப்ராடு, பித்தலாட்டம், மொல்லமாரித்தனம், கேப்மாரித்தனம், இது எல்லாத்துக்குமே மொத்த குத்தகை, மொத்த முகவரியே திமுக தான். நீ திமுக ஏதாவது ஒரு விவாதத்துக்கு வாடா அப்படின்னு வச்சுக்க, ஸ்டாலினை கூப்பிட்டுமா உதயநிதியை கூப்பிட்டுமா அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு மண்டல மசாலா இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். ஆராசாவோட வரியாம்பா. ஆனா ஆராசாவுக்கே மண்டல மசாலா இல்லைன்னு நமக்கு தெரியும். வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னம்பலம்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஆராசா போய் பேசுறாப்ல. அதுல ஒரு இளைஞர் கேட்கிறாரு, இன்றைய இளைஞர் தலைமுறை உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன், கலட்டிக்கிட்டு அடிச்சுட்டாங்க. ஏன்டா மணிப்பூருக்கு பிரதமர் வரலங்கிறிய, நீயே வேங்கை வேலுக்கு வரலன்னு. உடனே ராசா அறிவார்ந்தவர் இவர் தான். மணிப்பூரோட டென்சிட்டி வேற, வேங்கவேலோட டென்சிட்டி வேற, அடர்த்தி பாக்குறாங்களாம். வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? அதுல மிரட்டுறது, என்ன மிரட்டுறியா? அந்த இடத்துல நல்லா இருந்தா வச்சு செஞ்சு விட்டுருப்பேன் ராஜாவை அடுத்தடுத்த கேள்விகளால. என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன பெரிய டென்சிட்டி போட்டு கிளியுது? அங்க நடந்தது அடியுதுன்னா இங்க நடந்தது அடியுது. இதே கருணாநிதி பிஜேபியோட திமுகவோட கூட்டணி இப்ப இருந்திருந்ததுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பானுங்க தெரியுங்களா? திமுக மணிப்பூர் விவகாரத்துக்கு அது இன்னொரு மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பானுங்க.
இன்னைக்கு மெழுகுவர்த்தியை பிடிச்சிட்டு கனிமொழியில கருப்பு புடவை கட்டிட்டு சுத்த முடியாது. ஏன்னா இதை விட பெரிய வன்முறை நடந்தது. கோத்ரா ரயில் எரிப்பு, அதை தொடர்ந்து நடந்த கலவரம். அன்னைக்கு இதே கருணாநிதி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மணிப்பூரை விஞ்சி அந்த வன்முறையில என்ன சொன்னாரு, அது இன்னொரு மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இவங்க கூட்டணியில நொட்டுனாங்கன்னா அது இன்னொரு மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இல்லன்னா ஐயோ மணிப்பூரை பாருங்கள், நீ ஏயா போல வேங்க வேலைக்கு கேட்ட வேலைக்கு பதில் சொல்லியாயா வென்று அங்க போய் அடர்த்தியை பத்தி பேசிட்டு இருக்க. கரூருக்கு ஓடுற இங்க இருந்து செந்தில் பாலாஜி சிக்கிடுவாங்க, எப்படியாவது நம்ம போய் காப்பாற்றணும், பாடி நைட்டோட நைட்டா அடக்கம் பண்ணி எப்படியாவது செந்தில் பாலாஜியை காப்பாத்திரலான்னு கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சிட்டு சத்தாரை போறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. கரூர் தூரமா சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சி தூரமா? கள்ளக்குறிச்சி தானே பக்கம், அங்க போறதுக்கு துப்பு இல்ல. நீங்களா அடர்த்தியை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு சோத்துல உப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்க வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா? இதுல இவங்க தாத்தா அந்த ஊட்டி பக்கத்துல நீலகிரியில தேயிலை தோட்ட தொழிலாளரா சில தலைமுறைக்கு முன்னாடி போனாராம். அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தான் இவராவே போய் நீலகிரியில நின்னாராம். ஏன் பெரம்பலூர் தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியா மாறின பிறகுதான் உனக்கு அந்த புத்தி வந்ததா? பெரம்பலூர் தனி தொகுதியா இருக்கும் போதே நீ அங்க போய் போட்டிட்டு இருக்கலாமே. இப்ப நீ என்னத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அறுத்து தள்ளிவிட்டேன்னு நான் கேட்கிறேன். இப்ப தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இவங்க தாத்தா இருந்தாரு. சரி, தேயிலை தோட்டத்துல போய் பஞ்சாம் முளைய போனவன் தாத்தனோட பேரன்னு உனக்கு எங்க இருந்து இத்தனை கோடி சொத்தி வந்தது? நீ எல்லாம் பேச்சு பேசுற. எவ்வளவு திமிரு பார்த்துங்க. கேள்வி கேட்கிறவன மிரட்டுறது, கை தட்டுறவனை மிரட்டுறது. அண்டா செந்திலோட புத்தி அப்படியே எங்க இருந்து வந்திருக்கு பாத்தீங்களா? எவனாவது கூட்டத்துல ட்ரோல் பண்ணி கை தட்டினான்னா அவனை ஆள் வச்சு சேகர் பாபு கிட்ட இருந்து அடியாள் கூப்பிட்டு வந்து அடிக்கிறது, ஆராஜா மேடையில வச்சு மிரட்டுறது. இதெல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கீங்க. உங்க ஆட்டம்லாம் டாரா கிளிய போகுது இந்த மாசத்தோட எழுதி வச்சுக்கீங்க. மொத்த பேரையும் தூக்கிட்டு போய் பிதுக்க போறாங்க. இது நடக்கதான் போகுது. அடுத்ததா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஜல்லிக்கட்டில் அரசியல். இந்த காளைகளை காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் சேர்த்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம். வெக்கமே இல்லாம அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதே மூஞ்ச வச்சுக்கிட்டு போய் ஜல்லிக்கட்டுல விவிஐபின்னு உட்காந்துருக்காங்க. போன வருஷம் கலெக்டரை எழுப்பிட்டு இன்ப நிதியை உட்கார வச்சாங்க. இந்த வாட்டி ஒரு அரசு அதிகாரிய இந்த அமைச்சர் மூர்த்தி அவனு கெட்டவார்த்தையில பேசுறா பொது வெளியில. இவனுங்கெல்லாம் அமைச்சரா இல்ல ரவுடிங்களா? பொது வெளியில கெட்டவார்த்தை சொல்லி ஒரு அதிகாரிய பேசுற. அவன் நாளைக்கே அதிகாரியா இருப்பான், நீ ஜெயிலுக்கு போடுவ ஊழல் வழக்குல. என்ன எவ்வளவு திமிரு பாத்துங்க. இவங்கிட்ட ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தீங்கன்னா எப்படி நடந்துப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஜல்லிக்கட்டுல காலங்காலமா காளைய வளர்க்குற வேணும், வருஷ கணக்குல டோக்கன் கிடைக்காம தவிக்கிறான். ஆனா இவனுங்க ஆட்சி வந்தா மட்டும் விவிஐபிகள் மாடுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேத்து பாலமேட்ல காளைகளை அவிழ்க்கிறதுக்கு தயாரா அவ்வளவு பேர் இருக்காங்க. உதயநிதி வந்தாதான் கால கவுத்த அறுத்தெறிவாங்களாம் இவங்க. உதயநிதி வர்ற வரைக்கும் காளைகளை அவுக்காம நேரம் கடந்து போய் நூற்றுக்கணக்கான காளைகள் வாடிக்குள்ள வராமலே திரும்பி போச்சு. அவனை வைத்தெரிச்சல் உங்களுக்கு சும்மா விடுமா? ஒரு காளையை வளர்க்கறதுக்கு அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு காளைய எப்படியும் 10 பேராவது போவாங்க. ஒரு டாடா ஏச பிடிச்சி இல்ல வேனை பிடிச்சி ஏத்திக்கிட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வாடிக்கை ஒருத்த மாடு அடைக்க போறான்னா குறைஞ்சது அவனுக்கு 20,000 ரூபாய் செலவாகும். அந்த மாடு ஜெயிச்சதுன்னா நீங்க அண்டாவும் குண்டாவும் தாண்டி வேற ஒரு தரமாட்டீங்க. அவன் கௌரவத்துக்காக, நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காக, நம்ம பண்பாட்டை பறைசாற்றுறதுக்காக அந்த காளையை அவன் வளர்த்துட்டு இருக்கான். அதால அவனுக்கு பெருசா வருமானம் கிடையாது. உங்க அரசியல் கூந்தலை கொண்டு போய் அவனுங்கள்ட்ட திணிச்சு அவனுங்களை அந்த வாடிக்குள்ளேயே வராம திரும்பி போறான்னா அவனோட வைத்தறிச்சல் உங்களை நாசமா போக வைக்காது, போக வைக்கும். பேசுனா வேதனையோட உச்சம். அடுத்து ஜனநாயகன் படத்தை ஓடிடியில் திரையிடலாம் அப்படின்னு ஒரு தரப்பு விஜய் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்துறாங்க. பட் விஜய் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இப்ப இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கே போக சொல்லிருச்சு. ஹைகோர்ட்ல ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு உத்தரவு கிடைச்சா மறுபடியும் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் தான் போவாங்க. தடை அப்படின்னா மறுபடியும் விஜய் அவர்கள் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஆக மொத்தம் இது சுப்ரீம் கோர்ட்ல தான் தீர்ப்பாகும். சும்மா இங்கிட்ட அங்கிட்ட அலகழிக்கிறாங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை அப்படின்னா கேனப்பைய கூட நம்ப மாட்டான். ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவசரப்பட்டு ஓடிடியில ரிலீஸ் பண்ண வேண்டாம். அரசியல் வேறு, சினிமா வேறு. அரசியலுக்காக என்னோட சினிமா பழிவாங்கப்பட்டுச்சு, அதால தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறாருன்னா அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கவும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்புல பேசியிருக்காங்க.
மறுபக்கம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படியும் தீர்ப்பு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது இன்னொரு 30 நாளுக்குள்ள நம்ம வாங்கிரும். படம் தாமதமா வர்றது நல்லதுதான். எலெக்ஷனை ஒட்டி இந்த படம் வந்தது அப்படின்னா இது பிரச்சாரத்துக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபக்கம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா இது ஒரு பிரச்சார படம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நிரந்தர தடை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு ஓடிடியில படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு 20 நாளைக்கு காத்திருப்போம். காத்திருந்துட்டு ஓடிடியில ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். வாரியர்ஸ் இருக்காங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த சீன்களை, காட்சிகளை, முக்கியமான சீன்கள் எல்லாம் அதை பரப்பி விட்டு ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த டிவிகே பாய்ஸ் ஜெட் தலைமுறைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரே நாள்ல பரப்பிடுவாங்க. ஒரு நாள் என்ன 1 ஹவர்ல பரப்பிடுவாங்க. இதுதான் ஜனநாயகம். கட் பண்ணி 10 செகண்ட் 20 செகண்ட் முக்கியமான டயலாக், முக்கியமான சீனு ஒவ்வொருத்த செல்போன்லயும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது சாத்தியம்தான். அது இவங்க ரொம்ப வேகமா வேலை செய்வாங்க அப்படிங்கிறதால அது சாத்தியம்தான். அதனால ஓடிடியில ரிலீஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்காக நாம கொஞ்ச நாளைக்கு காத்துக்கிட்டு இருப்போம். ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதான் போறாங்க. ஒரு 30 நாளுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதன் பிறகு ஓடிடியில ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் அவர்கள் தரப்பு வந்திருக்கிறதா இப்ப தகவல்கள் அப்படிங்கிறது வருதா. இதுதான் இன்னையோட அப்டேட். இன்னும் நியாயமா திமுக திட்டணும்னா எனக்கெல்லாம் பக்கமா திட்டுவேன். விடிய சோறு தண்ணி இல்லாம கூட திட்டுவேன் திமுக திட்ட சொன்னா. ஏன்னா நான் அவ்வளவுக்கு அவங்களை வெறுக்கிறேன். மனித குல விரோதிகள். இந்த மனித குல விரோதிகளை 2026 தேர்தலோட ஓட 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 அடிச்சு விரட்டணும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்காக உலக வங்கியிலிருந்து பெறப்பட்ட நிதியில ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது சார்ந்த தரவுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தின டீட்டெயிலோட அடுத்த வீடியோல உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.